சங்கீதம் 23 5வது வசனத்தினுடைய பின்பகுதி கடைசி 4 வார்த்தைகள். கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொன்னாரு? உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொன்னார். நான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதப்பா. எல்லாரும் சொல்வீங்களா? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சரிங்களா? இந்த நாளிலே நம்ம ஒரு பாத்திரத்தை பார்க்க போகிறோம். சங்கீதம் 116. ஏன்னா நமக்கு கர்த்தர் தந்த வார்த்தை என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 116வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிப்போம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அப்போ எல்லா உபகாரம் என்று சொல்லும்போது இந்த இடத்துல அவர் எனக்கு செய்த உதவி, அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரம்னா உதவி, எனக்கு அவர் செய்த நன்மைகள். அப்போ சரீர பிரகாரமான உலக பிரகாரமான இதை தாவீதுன்னு வைத்துக்கொண்டா, தாழ்வில் இருந்த அவரை கர்த்தர் உயர்த்தி எல்லா எதிரிகளுடைய கையில் இருந்தும் அவரை மீட்டு அவர் சென்ற இடத்துலலாம் அவரை காப்பாற்றின்னு வரும். அதாவது அவருக்கு வெற்றியை தந்து இவ்விதமாய் அவரை படிப்படியாய் உயர்த்தி எல்லா காரியங்களிலும் அவர் என் பட்சத்தில் இருந்து என்னை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதித்ததற்காக அவர் என்ன பண்ணுகிறாரு? அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என்ன செய்கிறார்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவராக காணப்படுகிறார். கர்த்தர் எனக்கு எல்லாம் நன்மையாக தந்துட்டாரு, என் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, என் வாழ்க்கையில் உயர்வு, என் வாழ்க்கையில் நன்மை என்று சொல்லி அதை அனுபவித்து கொண்டு அதிலேயே செட்டில் ஆகி இன்னும் இதை எப்படி பெருக்குவது என்ற எண்ணம் உடையவனாக இராமல், ஓகேயா? எப்படி சங்கீதம் 23 நம்ம பார்த்தோமோ அதே போல இந்த சங்கீதத்தினுடைய ஆக்கியோன்னு என்ன சொல்லுகிறார்? அவருக்கு கர்த்தர் ஒரு பாத்திரத்தை கொடுத்தார். அந்த பாத்திரத்துக்கு அவர் வைத்த பேரு ரட்சிப்பின் பாத்திரம். ஏன்னா எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து, ரட்சிப்பினா விடுதலை, சரிங்களா? ஸோ அந்த அதாவது பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, சத்துருவத்திலிருந்து விடுதலை, எதிரிலிடத்திலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, இப்படிப்பட்ட எல்லாவற்றிலிருந்தும் அவர் என்னை ரட்சித்தாரே, மீட்டெடுத்தாரே. ஆகவே அந்த பாத்திரத்தை எடுத்து நான் அனுதினமும் என்ன செய்வேன்? என் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டே நான் இருப்பேன். ஹல்லேலூயா! இதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒரு நிலைமை. ஆமென். அப்போ இந்த பாத்திரம் ஓகே எப்போதும் நிரம்பி காணப்படும். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன்கிட்ட உள்ள அந்த பாத்திரத்தை அது ரட்சிப்பின் பாத்திரமாகவே எடுத்துக்கொண்டாலும் அது எப்போதும் நிரம்பி காணப்படணும். அப்படின்னா ஒரு முதல்ல நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் நிரம்புதலுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மேய்ப்பராக இருக்கணும். அப்போ நம்ம கையில் அவர் தந்த அந்த பாத்திரம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையவே பாத்திரமாக எடுத்துக்கொள்ளலாம். பட் இன்றைக்கி அப்படி இல்லை. அவர் எனக்கு தந்த அந்த ரட்சிப்பின் பாத்திரம், ஓகே, ஒரு இந்த விடுதலையின் பாத்திரத்தை அவர் எனக்கு தந்து நான் இன்னைக்கு ஒரு விடுதலையோடு வாழ எதுவும், அதனால தான் நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்ல, எதுலையுமே நம்ம அடிமையாக இல்லை, நான் விடுதலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ இந்த விடுதலையின் பாத்திரம் நிரம்பி வழிகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நான் போகணுன்னா அந்த பாத்திரம் ஒரு 2 விதமான காரியங்களுக்கு உட்பட்டதாக இருக்கணும். முதலாவது, அந்த பாத்திரத்தில் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒன்று நிரம்பி வழியணும் அப்படின்னா ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஊற்றுதல் நின்ற உடனே என்ன ஆயிரும்? கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு எண்ணெய் பாத்திரம் இருக்குது அல்லது ஒரு தண்ணி இருக்குது, ஊற்றிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணும்? வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஊற்றப்படுறது நின்றுச்சுன்னா வழிதல் நின்றும். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? என் பாத்திரம் கொஞ்ச நேரம் வழியும் இல்லை, நிரம்பி வழிகிறது. இட்ஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ அது வழிந்து கொண்டே இருக்கணும்னா என் வாழ்க்கையில் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, எவ்வளவுதான் ஊற்றினாலும் அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறதுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்குது. அது அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கக்கூடாது? ஓட்டை இருக்கக்கூடாது. ஒரு ஓட்டை கீழே இருந்துட்டு, ஒரு பாட்டம்லெஸ் பாத்திரம்னு வச்சுருங்க, அடியில் உள்ள ஒரு பெரிய ஓட்டை, நீ எவ்வளவுதான் கொடங்கொடமாக கொண்டு அதில் அந்த பாத்திரத்தில் எதை ஊற்றினாலும் அது ஒரு நாள் நிரம்பாது, நிரம்பி வழியாது. அப்போ இந்த 2 காரியங்களுக்கும் நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம உட்படுத்தணும்னா கர்த்தர் சொல்லுகிறது போல என்னால் சொல்ல முடியும், என் ரட்சிப்பின் பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ ரட்சிப்பு என்பது எப்படி ஏற்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில்?
நம்ம வந்து ரட்சிப்பு என்பது லிட்ரலாகவே சால்வேஷன் ஃப்ரம் சின்ஸ், சால்வேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் லைஃப், பழைய வாழ்க்கையிலிருந்து ரட்சிப்பு, நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சிப்புன்னு எடுத்துக்கொள்வோம். எப்படி அந்த ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது? கிறிஸ்துவை அறியாமல் இருந்தோம் ஒரு காலத்தில். வெரி குட், கரெக்ட் பாயிண்ட். பயங்கர விசுவாசிகளப்பா. விசுவாசின்னா இதுதான், விசுவாசித்ததுனால நான் ரட்சிக்கப்பட்டேன். அருமையாய் நிறைய வசனங்கள் இருக்குது, எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரோமர் 19 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஸோ விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? இயேசு எனக்காக மரித்தார், ஆனால் மரணத்தை ஜெயித்து எழுந்தார் என்ற அந்த விசுவாசம்தான் எனக்குள்ள ரட்சிப்பை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாள் இங்கே வந்த பிறகு எப்படி ரட்சிப்புனா என்னன்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது. வெரி சிம்பிள். நம்ம ஒன்றை விசுவாசிக்கணும். எதை? என் பாவத்திற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் மரித்து அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பினார். ஸோ அவரே என் பாவத்திலிருந்து என்னை மீட்க வல்லவர் என்பதை நான் விசுவாசித்து அதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கும் போது என் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. அதை தான் தொடர்ந்து அந்த ரோமர் 10:10 சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கிறது. விசுவாசித்து அடுத்து என்ன செய்யணும்? ரட்சிப்பு உண்டாக வாயினால் நான் என்ன செய்யணும்? அறிக்கை இடணும். நம்முடைய ரட்சிப்பை முழுமையடைய செய்ய நம்முடைய அறிக்கை மிக மிக அவசியம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்க? என்றோ ரட்சிக்கப்பட்டேன் என்று அல்ல, அனுதினமும் நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அனுதினமும் நான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, அனுதினமும் பாவத்தின் மீது ஒரு ஜெயத்தை எடுத்து இன்னும் நான் அவரை கிட்டி சேர்ந்து என் ரட்சிப்பை நான் பூரணப்படுத்த. அப்போ ரட்சிப்பு கிரியைனாலையா? நானே என்னுடைய ரட்சிப்பை ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனாலும் என் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை பாவம் மேற்கொள்ளாதவர் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நான் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ அவ்விதமாக நான் சொல்லும்போது அந்த ரட்சிப்பு எனக்குள்ள கிரியை செய்கிறது. இன்னும் ரட்சிப்புனா விசுவாசம் என்று சொல்லும்போது ரொம்ப எளிதாக அந்த பவுலும் சீலாவும் அந்த ஜெயிலில் இருக்கும்போது அவங்களுக்கு கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவங்க வெளியே வந்துடுவாங்க. அப்போது அந்த ஜெயிலர் அந்த சிறைச்சாலைக்காரன் தன்னை ஐயோ எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு தன்னை கொல்றதுக்கு முயற்சிக்கும் போது அவரோடு கூட இவர் பேசி அவரை ரட்சிப்புகளை நடத்துவார். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு அவர் கேட்பார்ல, ஜெயிலர் கேட்பார். அப்போஸ்தலர் 14-16 தெரிந்தது தானே எல்லாருக்கும். அப்போ ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே பவுல் என்ன பதில் சொல்லுவார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. அப்போ நானும் வீட்டாரும் நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுது. அப்போ ரட்சிப்பும் விசுவாசம்தான் ரட்சிப்பின் ஆரம்பம். அப்போ இந்த ரட்சிப்பின் பாத்திரம் நிரம்பணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கண்டிஷன் சொன்னேன். இரண்டாவது கண்டிஷன் நம்ம அப்புறம் வருவோம். முதல் கண்டிஷன், அதில் ஓட்ட வரக்கூடாது. அப்படின்னா ஆவிக்குரிய விதத்தில் சொன்னால் எப்படின்னா, என் விசுவாசம் குறைந்து போய்விடக்கூடாது. என் ரட்சிப்பு பாத்திரம் எப்போதும் நிரம்பி காணப்படணும்னா என் விசுவாச வாழ்க்கையில் ஜெயம் உள்ளவனாய் விசுவாசம் குறைந்து போகாமல் என்னை நான் காத்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய கையில் தானே இருக்குது. எப்போ விசுவாசம் குறையும்? விசுவாசம் சோதிக்கப்படும். எப்போ? பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, ஒரு நீண்ட நாள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், பதில் வராத போது விசுவாசம் கொஞ்சம் ஆட்டம் காணும்ல. காணுமா காணாதா? ஹலோ, விசுவாசம் ஆட்டம் எடுக்குமா எடுக்காதா? ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு கேட்குறோம்ல. அதுதான் அந்த விசுவாசம் சற்று அசையும். ஆனால் அசையாதபடி அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள நமக்கு நிறைய வேத வசனங்கள் இருக்குது. அப்படி காத்து கொள்ளும்போது என் பாத்திரத்தில் இந்த அவிசுவாசம் அல்லது விசுவாச குறைச்சல் என்ற ஓட்ட வராது. ஸோ நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதுக்கு 2 காரியங்களை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். முதலாவதாக, என்னுடைய என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தில் அவிசுவாசம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேன். அவிசுவாசியாக எப்போ இருக்கிறோன்னா ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் இருக்கிறோம். இப்போ விசுவாசம் வந்துட்டு, ஆனால் அந்த விசுவாசத்தில் குறைச்சல் உண்டாகும். அதுதான் ஓட்டை. கிறிஸ்தவ ஜீவியத்தில் விசுவாச குறைச்சல் இல்லாதபடி
நம்ம தொடர்ந்து ஓடுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். சரியா? அதைத்தான் பிலிப்பியர் 2:12 வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற. அப்போது ரட்சிப்பு தொடங்கினதோடு நிற்கக்கூடாது. நம்ம ஒருவேளை நம்ம வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய ரகசிய வருகை இருந்தால் சபையாக நாம் எடுக்கப்படுவோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. வாஞ்சிக்கிறோம்ல? அப்படி யாருக்கெல்லாம் ஆசையாக இருக்குது, என் காலத்தில் ரகசிய வருகை வரணும், நான் எடுக்கப்படணும்னு சொல்லி? ஹல்லேலூயா. என்ன கை வைத்த மாட்டீங்க? ஏங்க நாங்கள் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருந்து நல்லா வாழணும்னு நினைக்கிறோம். கர்த்தர் எங்களை இப்போ தான் நல்லா ஆசீர்வச்சிருக்கா, நல்லா உடுத்து நல்லா சாப்பிட்டு, நீங்கள் வேறு பாத்திரம் நிரம்பி வெளியுதுன்னு சொன்னீங்க, அதெல்லாம் பார்த்து அதுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கும்போதே பின்னால் எடுக்கப்படணும்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறீங்களா? அது மேன்மையான அனுபவம் இல்லை. பரலோகத்தில் போனோன்னு என்னெல்லாம் இருக்குமோ. அங்கே போய் ஜீவ விருட்சத்தை சாப்பிடலாம். ஏவாளுக்கு நோ சொன்ன ஜீவ விருட்சத்தை கத்த நமக்கு என்ன தருவேன் இருக்காரு. எத்தனை பேருக்கு ஜீவ விருட்சத்தை சாப்பிட ஆசை? அது எப்படிங்க இருக்கும்? போய் சாப்பிட்றலாம். சரியா? ஸோ நம்ம பார்க்காத ஒரு எக்ஸைட்டிங் பிளேஸுக்கு நம்ம எடுக்கப்பட்டோன்னா ஓகே, நம்ம காலத்தில் வருகை இருந்தால் எடுக்கப்படுவோம், இல்லைனாலும் கண்ணை மூடி நம்ம அங்கே போக போகிறோம். ஸோ அது நிறைவேறுவதற்கு நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு? பயத்தோடு நடுக்கத்தோடு பிரயாசப்பட சொல்லியிருக்கிறாரு. அந்த பிரயாசம் வேற ஒன்றுமே இல்லை, நம்முடைய ரட்சிப்பை பூரணப்படுத்துவது நம்முடைய விசுவாசம். ஸோ அந்த விசுவாச வாழ்க்கை, இதை நான் சொல்லும்போது நீங்கள் கேட்குறதுக்கு நான் விசுவாசியாக தானே இருக்கிறேன், நான் ஆண்டவரை தானே விசுவாசிக்கிறேன். உண்மைதான். நீங்கள் முற்றிலுமாய் ஆண்டவரை மறுதளிச்சுட்டு அவிசுவாசியார் போயிடுறது இல்லை. ஆனால் விசுவாசத்தில் ஆட்டம் கண்டு கொண்டே இருக்கு. ஒவ்வொரு போராட்டம், சிக்கல், பிரச்சனை, குறைவு, தேவை வரும்போது உடனே என்ன வருது? விசுவாசம் குறைந்து போகிறது. அது இல்லாதபடி விசுவாசத்தில் கர்த்தர் நம்மை உறுதியாய் நிற்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார்ல, யோபு, அந்நிய கண்களெல்லாம் என் சொந்த கண்ணு காணும். இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அவர் உருவழிந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இது எல்லாம் போய் நான் ஒன்றுமே இல்லாமல் நம்ம செத்தே போனாலும் என் கண்ணால், என்னுடைய ஆவிக்குரிய கண்ணால் என் நேசரை பார்ப்பேன். ஏன்னா நான் மறிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஐ டோன்ட் கேர், அந்த மாம்சம் தான் மறிக்கும், ஆனால் என் நேசரோடு கூட நான் என்னைக்கு வாழுவேன். அப்படிப்பட்ட அதற்காக நமக்குள்ள அப்படி ஒரு காரியம் வரணுங்கிறத நான் சொல்ல வரல. அதுதான் இந்த விசுவாச பரீட்சையினுடைய உச்சக்கட்ட ஹையஸ்ட் ப்ரமோஷன். ஓகே, அந்த விசுவாசத்தில் எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் அதில் நிலைத்து நிற்கிற அந்த காரியம். ஓகேயா? ஸோ நம்மளுடைய ரட்சிப்பின் பாத்திரம் ஓட்டையாகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? குறைவு இல்லாமல் உறுதியாக காணப்பட வேண்டும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம விசுவாசத்தோடு உறுதியாக இருக்கும்போது வேற எந்த விதமான காரியங்களையும் நம்ம தேடி போக மாட்டோம். இதுக்கு மாற்றாக உலகம் நிறைய காரியத்தை சொல்லுது. ஓகேயா? சில நாள் ஓகே, இப்படி போய் நான் பிஸ்னஸை தொடங்கினேன், அந்த பிஸ்னஸ் நல்லா வரல, அதனால் இப்போ அடுத்து அந்த பிஸ்னஸுடைய அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது கொஞ்சம் நாளையும் நேரத்தையும் கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய விசுவாசம் என்ன ஆகுறது? குறையுதில்ல. ஆண்டவரை தான் நான் நினச்சிக்கிட்டு தொடங்கினேன், அப்போ அதில் என்ன வந்துட்டு? குறைவு வந்துட்டு. அதனால நான் ஆண்டவருக்கு மாற்றாக அது நாள் நேரம் நட்சத்திரம் அதெல்லாம் இருக்க தானங்க செய்யுது. பெரியவங்க சும்மாவா சொல்லி வச்சாங்க? இப்படி ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லி ஆண்டவருக்கு சப்ஸ்டியூட்டாக நாம் ஒன்றை தேடும்போது அதைத்தான் நான் சொல்கிறேன் விசுவாச குறைச்சல். ஸோ இப்படி சாதாரணமான காரியமாகத்தான் தெரியும், ஆனால் அவைகள் நம்மை ரட்சிப்பு பூரணப்படாமல் தடை செய்கிற காரியங்களாய் அல்லது நம்முடைய ஓட்டை ஏற்படுத்துகிறதாக காணப்படுகிறது. கவனம் உள்ளவர்களாக இருப்போம். ஸோ எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர், அன்றைக்கி ஒரு தங்களை பார்க்க போயிருந்தோம், அவங்க சொல்கிறாங்க ஆடி மாதத்தில் எப்படி இருக்கக்கூடாதான்? கணவனும் மனைவியும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க? கூட்டிகிட்டு போயிடுறோங்க. அது உலக வழக்கம். அவங்க எதுக்காக வச்சாங்களோ அது நமக்கு தெரியாதுங்க. தேவையில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அது புரியலை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. கர்த்தரை ஏங்க ஆண்டவர் நம்மை கணவனும் மனைவியுமே இழத்து வச்சா
அவர் ஒன்னே ஒன்றுக்கு தான் பிரிய சொல்கிறார். எதுக்கு? உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை வர்ற மாதிரி சூழ்நிலை இருந்தால் உபவாசிக்கும் போது நீ தனியாக எங்கேயோ போய் இருந்துக்கோ, வேற ஒன்றுக்கும் நீ பிரிய வேண்டாம் தான் கணவன் மனைவியை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த உலக வழக்கம் பெரியவங்க சொன்னாங்க, இவைகள் எல்லாம் மாற்று, சப்ஸ்டிடியூட் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையிலே, விசுவாசத்தில். ஸோ இவைகள் சின்னதாக தான் தோணுங்க, ஆனால் அவைகள் தான் ஓட்ட. விசுவாச வாழ்க்கையில் ஓட்ட. ஒரு நாளும் பாத்திரம் நிரம்பாது. ஒரு பெரிய டேங்க் நிறைய தண்ணி இருக்கும், ஒரு சின்ன டேப்பில் ட்ராப்பு தான் உளுந்த மாதிரி இருக்கும். டேப் சில நல்லா அடைக்காது, அதில் மர போயிருக்கும், சின்ன ட்ராப்பு தாங்க. ஒரு இரவெல்லாம் போய் மறுநாள் 10 மணிக்கு காலைல பார்த்தா தண்ணியே இருக்காது. வீட்டில் அனுபவிக்கிறோம்ல, ஒரு சின்ன ஓட்டை நிரம்பின காரியத்தை எம்டி பண்ண வைக்குது. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ரட்சிப்பின் பூரணத்தை நம்ம அனுபவிக்க முடியாதபடி, அல்லது பூரணத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்ல முடியாதபடி இந்த சின்ன சின்ன ஓட்டைகள், இந்த அவிசுவாசம் சொல்ல மாட்டேன், விசுவாச குறைச்சலாக காணப்படுகிற இந்த சிறு சிறு ஓட்டைகளில் நம்ம கவனம் உள்ளவர்களாக இருப்போம். அதனால தான் தன் வாழ்க்கையை முடிவுக்குள்ளே வரும்போது அத்தனை பெரிய தேவ மனிதர் இல்லை, அத்தனை நிருபங்களை எழுதினார். ஆண்டவரோடு கூட மிக ஆழமான ஆவிக்குரிய உச்சத்துக்கு கடந்து சென்றவர். என் உச்சம் பரலோகத்துக்கே போயிட்டு வந்துட்டார். அந்த பவுல் என்ன எழுதுகிறார்? 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், எதை காத்து கொண்டேங்கிறாரு? விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஸோ எனக்கு அன்பான சபையே, இந்த விசுவாச குறைச்சல் என்ற ஓட்டை இல்லாதபடி நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம கவனமாக காத்துக்கொள்வோம். சரிங்களா? அது நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தொழிலுக்காக இருக்கலாம், அல்லது குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுடைய திருமணம், இந்த காரியங்களில் ஒரு சில ஆண்டவருக்கு சப்ஸ்டியூட்டை உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஒரு நல்ல பணக்கார பையனாக இருந்துட்டான்னா பின்னால் என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அப்படியா? அப்படி பைபிளில் எழுதி வைக்கல. ஆனால் எதற்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும்? கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தா அந்த பையன் நல்ல கர்த்தரை உறுதியாக பிடித்து கொண்டவனாக, விசுவாசத்தில் நல்லவனாக, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை செயல்படுத்துகிறவனாக, கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிற உலக பிரகாரமான பாவமான காரியங்கள் இல்லாதவனாக இருக்கிறானாங்கிறத முதலுரிமை கொடுத்தா. அதுக்காக நீ போயிட்டு ஒன்றும் இல்லாதவனுங்க உங்கள் பிள்ளைங்களை கட்டி கொடுங்கன்னு சொல்லலை. பட் ப்ரையாரிட்டி இதில் நம்ம பார்க்கும்போது அந்த மற்ற காரியம் தானாய் வரும். ஆனால் அந்த ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த காரியத்திற்கு சப்ஸ்டியூட்டாக இன்னொன்று நம்ம கொண்டு வந்தோன்னா விசுவாச குறைச்சல் நம்ம இடத்துல காணப்படுது. பணத்தை நம்புகிறோம், ஏசப்பாவை என்ன பண்ணலை? சொல்ல கஷ்டமாக இருக்கா? நம்பலை தான். அவருக்கு எதெல்லாம் இந்த இடத்துலலாம் சப்ஸ்டியூட் வைக்கிறோமோ நம்பலை தான். ஸ்கூலில் சொல்லும் போது ஞாபகம் வருது, ஸ்கூலில் அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஒன்று அனுப்புவோம், பிள்ளைங்களுடைய பேரெல்லாம் எழுதி. ஒரு ஸ்கூலும் செவ்வாய்க்கிழமை கொடுக்காது. பொதுவாக அந்த அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க, எல்லாருமே அந்த டைம் கொண்டு போய் கொடுப்போம். எங்ககிட்ட ஒரு பிராமின் சார் ஒருத்தர் வேலை பார்த்தாரு. அவருக்கு எனக்கு ஒரே இழுபறி, நான் வேணும் செவ்வாய்க்கிழமை கொடுக்கணுமே. ஏன்னா அன்றைக்கி அங்கே கூட்டமே இருக்காது. செவ்வாய்க்கிழமை கெட்ட நாளுங்கிறது பொதுவாக உலக வழக்கம் இல்லை, செவ்வாய் வெறுவாயன்மோன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் அப்படி வேணும்னு திங்கக்கிழமை சாயந்தரம் ஒரேட்ட கையெழுத்தே வாங்க மாட்டார். நானும் குறியாக திங்கக்கிழமை சாயந்தரம் கையெழுத்து வச்சு, அப்புறம் அவருக்கு ஒரே இதாக இருக்கும், ஏன் மேடம் நல்லா எல்லாம் பண்ணிகிட்ருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, சென்டம் வந்துடும் மேடம். சார் செவ்வாய்க்கிழமை கொடுத்து சென்டம் வரும் சார் அப்படிம்பேன். அப்புறம் கொடுப்போம், சென்டம் வரும், நல்ல மார்க் வரப்போ அவரை பார்ப்பேன், தலை குனிஞ்சிக்குவார். ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டார். அடுத்த வருஷமும் அதே போராட்டம் தான் நடக்கும். பிறகு ஒரு வயசானவர் போயிட்டாருன்னு வைங்க. ஸோ உலகம் இந்த காரியங்களை நம்புகுது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து, அவருடைய வார்த்தை, அவர் என்று சொல்லி அந்த முக்கியத்துவத்தை படுத்தும் போது அந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியாய் நிற்போம். ஹல்லேலூயா. தீக்குள்ளே போனாலும் வெளியே வர முடியும் இல்லை? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல சிங்கக்கெபிக்குள்ளே போனாலும் விசுவாசிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த வாயை கட்டி போடுவார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நான் பேசினது ஓட்டை இல்லாமல் காணப்படுவதற்கு என்ன அவசியம்? விசுவாச குறைச்சல் வரக்கூடிய சூழ்நிலையில் அது இல்லாமல் பார்த்துக்கொள்வோம். இரண்டாவது நான் சொன்னேன், அந்த பாத்திரம் நிரம்பி வழியணும்னா அது ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்போ அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தில் எது ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால்,
கர்த்தருடைய அபிஷேகம். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்மை நிரம்பி வழிகிற நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பே ஆவியானவரால் தான் நமக்கு ஏற்படுகிறது இல்லை? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்கு வாங்க, அதில் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12 பார்த்தா, ஏன்னா ஒரு சிலருக்கு நம்ம இன்னும் அபிஷேகமே பெறலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னாலே அது ஆவியானவருடைய கிரியை தான். 1 கொரிந்தியர் 12 3வது மத்திய பகுதியை பாருங்க. 3வது வசனத்துடைய மத்திய பகுதி, பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. அப்போ இயேசுவை கர்த்தர்னு சொல்கிற அதுதானே ரட்சிப்பு, அதானே பார்த்தோம் ஏற்கனவே. அப்போது நம்ம அப்படி சொல்ல வைக்கிறதே எதுதான்? இயேசு தான் ரட்சகர், அவர் ஒருவர் தான் உண்மையான தெய்வம் என்று மனதார நம்ம அறிக்கை இடுகிறதற்கே யார் தான் உதவி செய்கிறா? பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்மளுடைய ரட்சிப்பை நமக்குள்ள தொடங்கினவர் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் அந்த ரட்சிப்பின் பாத்திரம் நிரம்பி வழிவதற்கு அந்த ஆவியானவரை நம்ம தொடர்ந்து நமக்குள்ளே அவர் ஊற்றப்படுவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். நீங்கள் நம்ம பரிசுத்த, இப்போ முதல்ல சொன்னேன் ரட்சிப்பினுடைய ஆரம்பம் பரிசுத்த ஆவியானவரால். அதற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல் ஒரு அனுபவம். அப்புறம் பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி வழிந்து, எப்போதுமே அந்த நிரம்பி வழிகிற அந்த குள்ள கொண்டு போகிறது 2வது அனுபவம். எல்லாருமே யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? இங்கே ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம்? நான் அங்கே உள்ளவங்களுக்கு டவுட்டா? யூத்தெல்லாம் ரட்சிக்கப்படலையாப்பா? எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஓகே, அதனால தான் உட்காந்துருக்குறோம். இயேசுதான் மெய்யான தெய்வம். நம்மகிட்ட வேற எந்த பாவம் உளுந்து எழும்புறது அதெல்லாம் நடக்குங்க. அது கடைசி வரை அந்த போராட்டம் இருக்கும். அதற்காக நீங்கள் ரட்சிப்பை இழந்து போவதில்லை. இழந்து போகிறதுனா கம்ப்ளீட்டாக பின்மாறி போய் இயேசுவை மறுதளித்துட்டா தான் நீங்கள் இழக்கிறீங்க. யாராவது இயேசுவை மறுதளிக்கிறவங்க இங்கே இருக்கீங்களா? இல்லை. அப்போ நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே யாரெல்லாம் போயிருக்கோம்? யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம்? எஸ், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன அடையாளம்னு சொல்கிறோம்? அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறது 2வது நிலைமை. 3வது, அந்த பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். கர்த்தர் இந்த சபையில் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வழிந்தோடுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி நான் சொன்னேன்னு சொல்லி நினைக்கிறேன். யோவான் 20:22 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரமேறும் முன்பாக தம்முடைய சீஷர்களோடு கூட பேசும்போது அவர் ஒரு காரியத்தை அங்கே செய்தார். யோவான் 20:22 வாசிங்க. அவர்கள் மேலே, ஓகே, அவர்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளுங்கள் அப்படின்னு இயேசு சொன்னா என்ன ஆகும்? ஏசப்பா சொல்லிட்டா நடக்கும்ல. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஊதின போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களா? பெற்றுக்கொண்டார்கள். கண்டிப்பாக பெற்றுக்கொண்டு இருக்கணும். ஆனால் பரிசுத்த ஆவியினால கவனிங்க, பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. ஏன்னா பெற்றுக்கொள்ளுங்கள்னு அப்பா சொல்லிட்டார், அவர் கொடுத்துட்டாரு, பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதில் அவர்கள் நிரப்பப்பட்டார்களா? இல்லை. அதே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரில் வரும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? பிதாவின், வாங்க 1:5 பின்பகுதி கொஞ்சம் கவனிங்க இதை நல்லா. ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய முழுமைக்கு நிறைய பேர் நம்ம விட்டு கொடுக்கறது இல்லை. ஓகேயா? ஸோ கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் நமக்குள்ளே வரணும். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் யோவேல் 2:28 சொல்லுங்க. அப்பொழுது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊதுறது வேற. ஏசு கிறிஸ்து அதை சீஷர்களுக்கு மட்டும் ஏசு கிறிஸ்து செஞ்சார். இப்பவும் கொஞ்சம் பேர் கிடந்து ஊதுவாங்க, அது பாடலாம் எனக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. ஏசு கிறிஸ்து அப்படியாக அவர் செய்தார், ஊதினார். நம்மளை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் பைபிளில் எங்கேயும் இல்லை.
ஆனால் நம்ம காத்திருந்து அவரிடத்துல கேட்கும்போது நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஒன்று நிரப்பணும்னா அதற்கு ஒரு ஊற்றுதல் தேவை. ஊற்ற ஒரு காரியம் மட்டும்தான் ஒரு நிரப்புதலையும் ஒரு வழிந்தோடுதலையும் உண்டாக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் நம் மீது ஊற்றப்படுவதற்கு இடம் கொடுக்கணும். அதற்கு என்ன தேவைன்னா தாகம் தேவை. தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன்னு சொல்லிட்டு உடனே புள்ளிக்கமா வரும். அதற்கு பிறகு உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, ஓகே, சபையில் வெறும் ஆவிக்குரிய சத்தியம் தான் கொடுக்கப்படுதுன்னு சொல்லவே செய்யாதீங்க. ஆவிக்குரிய சத்தியம் வந்துட்டுன்னா அதோடு கூட சேர்ந்து உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதமும் தானாய் வரும். சன்னதியின் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர் உடனே என்ன சொல்றார்? சந்தானத்தின் மேலே. ஏன்னா நம்ம புத்தி அவருக்கு தெரியும்ல, இது கண்ணு நேரமும் சுற்றி இருக்கிற பச்சையை தான் பார்க்கும்ட்டு. எப்போ அதையும் சொல்லி வச்சிடுறேன், உன் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதையும் ஊற்றுவாருங்க. அதனால என்னால் செய்யல் சொல்ல முடியும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. அப்போது அவர்கள் காத்திருந்த போது அப்போஸ்தலருக்கு வாங்க 2:2 முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அவர்கள் 4 அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டு, சொல்லுங்க, நிரப்பப்பட்டுட்டா அதுக்கு அடுத்தது நிரம்பி வழிகிற அனுபவம் தான். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினாங்க. அவங்க நிறையா பேசினாங்க. அவங்க பேசுனது அந்த பகுதியிலிருந்து வந்திருந்த ஜனங்களுக்கு புரிந்தது. ஓகே, அது அந்த நாளின் அனுபவம். இப்போது நம்ம பரிசுத்த ஆவியானவரை நிச்சயமாய் பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு அந்நிய பாஷை ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதோடு நம்ம நின்று விடக்கூடாது. அது நிரப்புதல். சொல்லுங்க, அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் நிரப்புதல். சரிங்களா? ரட்சிக்கப்படுதல் பரிசுத்த ஆவியானவரால் எனக்குள்ள ஏற்பட்ட அனுபவம். புரியுதா? 2வது ஆவியானவரால் நிரப்பப்படுதல் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நடந்துச்சு. ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்றார்? பாத்திரம் நிரம்பி வழியணும். இதற்கு ஒரு 3வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய வரங்களிலேயே மிக எளிதானது, முடிந்த அளவு கர்த்தர் நிறைய பேருக்கு கொடுக்குற அந்த அனுபவம் என்னன்னா பற்பல பாஷைகளிலே பேசுதல். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய நிறைவுக்குள்ள நம்ம செல்லும் போது நம்ம பல பாஷைகளை பேசுகிற அந்த வரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது வரம் தானே. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்கு நேராக எடுங்க. அதில் பவுல் அழகாக பல வரங்களை பற்றி சொல்லுவார். 1 கொரிந்தியர் 12 வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல். தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4வது வசனம் சொல்லுது வரங்களில் வித்தியாசம் உண்டு. அப்போ அதையும் ரட்சிப்பை தொடர்ந்து தான் வருதில்ல. ஸோ நான் சொன்னேன், ஆவியானவரால் ரட்சிக்கப்படுகிறோம். அப்புறம் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவரால் பெற்றுக்கொண்டு நிரப்பப்படுகிறோம். அப்புறம் அந்த ஆவியானவராய் இன்னும் வாஞ்சித்து நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய அனுமதிக்கும் போது நம்மை அவர் வரங்களினால் நிரப்புகிறார். அந்த வரங்களில் ஒன்று பற்பல பாஷைகளை பேசுதல். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க? அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அந்த கையே கொஞ்சம் தான் இருக்குது. பல பாஷைகளை நான் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கும்போது ஆராதிக்கும்போது பேசுகிறேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? சொல்லுங்கள், நல்ல தைரியமா. கொஞ்சம் பேர். சரி, இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க, எத்தனை பேருக்கு இது வாஞ்ச ஆசை? நல்ல கையை உயர்த்துங்க. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு, தாகம் உள்ளவன் மேலே தான் தண்ணியை ஊற்றும். எத்தனை பேருக்கு நிரம்பி வெளியே ஆசை? ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம சென்றால் நம்மால் பல பாஷைகளை அந்நிய பாஷைகளை பேச முடியும். அது ஆவிக்குரிய வரங்களை குறித்து அவர் பேசும்போது 1 கொரிந்தியர் 14
4வது வசனத்தை 2வது வசனத்தை பாருங்க. 2வது வசனத்தில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும். ஓகேயா? அப்போ அது ஒரு அந்த வரத்தின் வெளிப்பாடு. சரி, 4ல் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி உண்டாக பேசுகிறான். அப்போ அந்நிய பாஷையில் பேச பேச, பற்பல பாஷையை பேச பேச என்ன பண்ணுது? நமக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகிறது. முதல்ல உள்ளது அதோட கிரேட். ஆவியில் நம்ம யாரோடு கூட ரகசியத்தை பேசுகிறோம். அடுத்தது நான் அந்த 5ல் நடுவில் பார்த்தீங்கன்னா, 5 தொடக்கத்தில் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசும்படி விரும்புகிறேன். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக, நமக்கு பக்தி விருத்தி மட்டுமல்ல சபைக்கும் பக்தி விருத்தி உண்டாக அவர் சொல்லுவார். அதுக்கு இன்டர்பிரிட்டேஷனும் தெரிஞ்சுக்கோங்க. தெரியுதோ இல்லையோ, கண்டிப்பாக சபைக்கும் அது பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. 14ல் வந்தீங்கன்னா, நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. ஆமென். பல நேரங்களிலே நமக்கு அந்த விண்ணப்பம் பண்ணுகிறதுல நிறைய லடாய் இருக்குல்ல. விண்ணப்பம் பண்ணுறதுனா என்னது? ஜெபிக்கிறது. யாருக்கு ஜெப வேலை இன்பமாக ஈஸியாக அப்படி நல்லா போகுது? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, எவ்வளோ நேரம்? 5 நிமிஷமா? நான் கேட்குறது நல்லா ஒரு மணி நேரம் நல்லா முழங்கால் போட்டு நான் ஒரு 1 hour என்னால் ஈஸியாக நல்லா அப்படியே ஜெபம் போகுதுன்னு சொல்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கொஞ்சம் சத்தமாவது கேட்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உண்மை நிறையா பேருக்கு என்ன, ஜெபிக்கிறது ஒரு போராட்டமாக இருக்குல்ல. ஹலோ, ஜெபிக்கிறது போராட்டமாக இருக்கா? 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஓடிடும், அரை மணி நேரம் கூட ஓடிடும். அதுக்கு மேலே அரை மணி நேரம் ஓடுறதே நிறைய பேர் கஷ்டம். அதுக்கு அப்படி டைம் கூட 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 அது கஷ்டமாக இருக்குது. அதில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம ஆவியிலே ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமருக்கு வந்தீங்கன்னா, ரோமர் 8வது அதிகாரத்தில் 8:26 அதுலேயும் ஏற்றபடி இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தொடர்ந்து ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் போதும். அப்போ வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்காக நம் மூலமாய் வேண்டுதல் செய்கிறார். புரியுதா? 2வது பரிசுத்தவான்களுக்காக அவர் விண்ணப்பம் செய்கிறார். ஏன்னா இதை சொன்னோன்னா, நீங்கள் யோவான் 15:26 பாருங்க. இந்த ஆவியானவர் எங்கேருந்து வந்தார்? பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், எஸ், பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியானவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய டீச்சிங். முடிஞ்ச அளவு கொஞ்சம் சொல்கிறேன். எல்லாரும் நம்ம நல்ல அந்நிய பாஷையில் ஜெபிக்க அறிந்தவர்களாக மாறிட்டோன்னா நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறிவிடும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்களேன், பிதாவின் இடத்துலேருந்து தான் ஆவியானவர் வருகிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்து நமக்கு எப்படி ஜெபிக்க, என்ன ஜெபிக்க, நான் ஜெபிச்சது எல்லாத்துக்கும் பலன் இல்லையே, இதுக்கு மேலே எப்படி எனக்கு போராடன்னு தெரில அப்படிங்கிற ஸ்ட்ரகிள் நமக்கு வரும்போது, அந்த ஆவிக்குள்ளாக நம்ம ஜெபிக்க போயிட்டோன்னா ஆவியானவருக்கு பிதாவின் சித்தம் என்னன்னு தெரியுமா? ஏன்னா அவர் அங்கேருந்து தான் வந்தாருங்க. என் வீட்டில் என் கூட வாழுகிற என் பிள்ளைக்கு எங்கள் அம்மா காலையில் என்ன சாப்பிட்றாங்க, மத்தியானம் என்ன சாப்பிட்றாங்க, எங்கள் அம்மாவுக்கு எது பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு எது பிடிக்காது, எங்கள் அம்மாவை எது கோவப்படுத்தும், எது எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்தும் தெரியுமா தெரியாதா? என் பிள்ளை என் கூட இருக்கிறான். இந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாட்ட இருந்தார். பிதாட்ட இருந்து தான் இயேசு கிறிஸ்து மேலே போன உடனே அவருடைய ரெக்கமெண்டேஷனில் அனுப்பப்பட்டார். அவர் வந்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார். யாருக்குள்ளே இருந்தவர் இன்னைக்கு யாருக்குள்ள வாசம் செய்கிறார்? பரத்திலே பரிசுத்தராகி அந்த பிதாவின் இடத்துல இருந்தவர் இன்னைக்கு எனக்குள்ள வாசம் செய்கிறார். அப்போ அவரை உடையவராகினா அவருக்குள்ள ஜெபிக்கும் போது, ஆவியிலே ஜெபித்தல் என்றது 2. 1 எளிதானது என்னன்னா ஆவிக்குள்ளாகி அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது. ஆவியானவரே ரகசியங்களை பிதாவோடு கூட பேசுவார். அவருக்கு என் பிதாவின் சித்தம் தெரியும், பிதாவின் விருப்பம் தெரியும், பிதாவின் நோக்கம் தெரியும், இதில் உள்ள பிதாவின் திட்டமும் தெரியும். அப்போ அவரே அந்த அந்நிய பாஷையில் நம்மளை ஜெபிக்க வச்சுருவார். 2வதாக
நமக்கு அறிந்த நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய நம்ம பாஷையிலேயே நம்ம ஜெபிப்போம். ஆனால் ஒன்றையும் நம்ம திட்டம் பண்ணியிருக்க மாட்டோம். வாயை மட்டும்தான் திறந்து ஜெபிக்க தொடங்குவோம். ரூம் போட்டு எதையும் யோசிக்க வேண்டாம். அப்படியே ஒரு ஃப்ளோவில் ஆவியானவரே விண்ணப்பிப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இது ரெண்டுமே ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிற அனுபவம். ஆமென். ஸோ இதற்கு ஆவியானவருடைய நிரம்புதல் அவசியம். வந்துபிடி சும்மா தொட்டுட்டு போனது என்னை ரட்சித்துட்டாரு. ஒரு நாள் நான் 1985 வருஷம் அபிஷேகத்தை பெற்றேன். அப்போ எனக்கு இந்த அந்நிய பாஷை பேசுகிறவங்கள பார்த்தா அவங்களாம் பயங்கர சூப்பர் அப்படி தோணும். ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போ ஒரு நாள் நான் அதை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாங்க, நான் இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாலே அந்நிய பாஷை பெற்றேன், ஆவியானவரை பெற்றேன். நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னால் பெற்றீங்களா? நான் அவங்களுக்கு ரூம்மேட் ஒரு நாள் கூட நீங்கள் பேசி பார்க்கல, அன்னைக்கு தான் பெற்றுக்கிட்டேன்ல, அது போதும். அது இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னால் நான் குளித்தேன், 7 வருஷத்துக்கு முன்னால் நான் சாப்பிட்டேன். யாராவது சொல்கிறோமா? இல்லை, அதெல்லாம் டெய்லி வேணும்ல. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஆசையே அந்நிய பாஷையில் பேசுகிறவங்கள பார்த்தா இவங்கெல்லாம் மகாபரிசுத்தவான் அப்படின்னு எனக்கு தோணும். பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டேன். நான் சிஎஸ்ஐ பின்னணியில் உள்ளவா. அங்கே நமக்கு ரொம்ப அபிஷேகம்லாம் கிடையாது. ஆனால் பெற்றுக்கொண்ட அன்னைக்கு எனக்கு இருந்த சந்தோஷம். அன்றைக்கே கர்த்தர் நிறைய பாஷை என்னை பேச வச்சார். என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, நீ சும்மாவே வாயை திறந்தா மூட மாட்டேன், இப்போ அந்நிய பாஷையிலையும் வாயை திறந்தா மூட மாட்டேக்கேன்னு. ஆனால் அதை நான் பெருமையாய் கருதுகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஆவியானவரோட நான் ரகசியம் பேசுகிறேன், தேவ ரகசியத்தை பேசுகிறேன். அவரோ அது எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குது. பல காரியம் நான் பலவீனல், எனக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது. நான் வாழ்க்கையில் ஒரு சில சிக்கலான காரியங்களுக்குள்ளெல்லாம் போகும்போது என் பாட்டு கண்ணை மூடி முழங்கால போட்டு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையிலேயே பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் பார்த்துங்கப்பா, நீங்கள் பார்த்துக்கங்க என் கதையை, என் காரியத்தை, எனக்கு இதில் என்ன தான் ஆகும், எப்படி தான் முடியும்னு ஒன்றும் தெரில, நீங்கள் பார்த்துக்கோங்க, அவர் பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெப நேரத்தை இனிமையானதாக, அது மட்டும் அல்ல லகுவானதாக மாற்றுகிறது ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் 2 விதத்திலும் நம்மோடு கூட விண்ணப்பம் செய்வார். ஒன்று, பல பல பாஷைகள் பேசி அவரே பிதாவுக்கு தேவையானதை, பிதாவுக்கு பிரியமானதை, பிதாவினுடைய சித்தத்தின்படி நம்ம செய்ய வைப்பார். இன்னொன்று, நம்ம ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கும் போது நம்முடைய மாம்சத்திலேருந்து எந்த எண்ணமே இருக்காது. ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே ஒரு புரண்டு வரும். அதுக்கு தான் நான் சொல்லுகிறேன், இந்த நிரம்புகிற அனுபவம். ஹல்லேலூயா. இதற்குள்ளாக நம்ம கடந்து வரும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை நிரம்பி வழிகிற வாழ்க்கையாக மாறும்.